Psalm 119th challenge. இன்னைக்கு verse 9 to 12 day 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு day 2 சேலஞ்ச். ஆனால் என் பையன் என்னை எழுதவே இல்லை. ஆனாலும் இந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி நான் சூப்பராக எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? எழுத அந்த பெண்ணை வாங்குறதுக்கு வருவான். நான் என்ன பண்ணுறது, சாவி கொடுத்து பார்ப்பேன், அதை கொடுத்து பார்ப்பேன், என்கிட்டே தான் நிற்பானே தவிர அங்கே போகவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தான் சரி எழுதுவோம் அப்படின்னா அவனுக்கு ஏன் பெண்ணு வேணும். சரி பெண்ணு தான் கொடுத்தாச்சு, நோட்டு வேணும். பேப்பரில் கூட எழுதுனா நோட்டு தான் வேணுமா. அப்புறமா பாரு, இன்னைக்கு இந்த இதில் எழுதுறல, ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி நோட்டு பெண்ணுக்கு ஆசைப்படலை மகனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, அடுத்து வேற ஒரு பெண்ணுங்க, ஒரு எழுதாத பெண்ணு, அதை எப்படியோ எடுத்து கையில் கொடுத்தோன்னா எப்படியோ எடுத்து மேனேஜ் பண்ணி அங்கே பண்ணிகிட்டு இருந்தான். ஓகேவா இருந்துச்சு. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எழுத விடலை. அந்த நோட்டில் பாருங்கள், என்னடா இது, இவளோட பெண்ணு மட்டும் எழுதிட்டே இருக்கே, நம்மளோடது எழுதவே மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டான். நிறைய நேரம் போட்டு விளையாடிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நச்சுன்னு குத்தி விட்டுட்டான் என்ன. அதுக்கப்புறம் இனி உனக்கு ஓப்பன் பண்ணி தந்தால் தான் நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சார் அங்கே இங்கே விளையாடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரகலையை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இதுவும் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் என்கிட்ட கேட்கான், ஓப்பன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இன்னும் 2 லைன்டா எழுத விட்டுட்டா, 2 வசனம்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தோன்னு அவனும் கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்து இருந்து சிரிச்சிட்டே இருந்தான். மறுபடியும் சார் தொடங்கிட்டாங்க அவங்களோட வேலையை. ஆனாலும் ஏதோ ஒரு வழியாக சூப்பராக சக்ஸஸாக முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 1 சேலஞ்ச் சொல்ல போகிறேன். பாய். பாவம் செய்யாதபடிக்கும் ஒரு வார்த்தை வைத்திருப்பேன். கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இந்த பிரமாணங்களே எனக்கு போதும். நான் முற்புறமாக பாவம் செய்யாதபடிக்கும் அந்த வார்த்தையை வைத்து வைத்தேன். கர்த்தாவே பிரமாணங்களே எனக்கு போதும். உம்முடைய வார்த்தை எல்லாம் மீதியானவர்கள். நீங்கள் உடைய வார்த்தை ஞானத்திற்குள்ள உதவிகளை விடுத்திருக்கிறேன். இதனால சொன்னதனால் கழிப்புறது போல உடைய சாட்சியும் வெளியில் கழிவுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து என் வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். Thanks for watching. We'll see you next video, friends. Bye.